ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நவதானிய சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு தான். இதை மோஸ்ட்டாக சிவராத்திரிக்கு தான் செய்வாங்க. இன்றைக்கி சிவராத்திரின்றனால நாங்கள் இதை செஞ்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, அதாவது அந்த 9 தானியங்கள் என்னென்ன அப்படின்னா, கொள்ளு, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, பட்டாணி, வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், அப்புறம் மொச்சை, கடலப்பருப்பு. இந்த மாதிரியான ஒரு 9 தானியங்களை என்னைக்கு செய்ய போகிறோமோ அதுக்கு முன்னத்து நாள் நைட்டே ஊற வச்சிடணும். அது நல்லா ஊறி அடுத்த நாள் காலையில் நல்லா இருக்கும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, குக்கரில் வச்சு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, ஏன்னா ஒவ்வொரு சுண்டலும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும், எப்படி வேகும்னு தெரியாது. அதனால் காமனாக ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். இப்போது சுண்டல் செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னா, வெங்காயம், தேங்காய், வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் ரொம்ப அவசியமானது. இதெல்லாம் வச்சு தான் நம்ம சுண்டல் செய்ய போகிறோம். இந்த சுண்டல் செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, வரமிளகா இது ரெண்டுத்தையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வரமிளகா பொரியுதோ அந்த அளவுக்கு நம்மளே அந்த வரமிளகாயை சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கும். அது கூட சேர்ந்து கருவேப்பிலை, வெங்காயம் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம வேக வச்சு அந்த நவதானியங்கள் எல்லாத்தையும் இப்போ அதில் சேர்க்க போகிறோம். பாருங்க, நவதானியம்லாம் எப்படி சூப்பராக வெந்திருக்குன்னு. இந்த நவதானியத்தை நம்ம அந்த வெங்காயத்தை வதக்கணும்ல, அதில் சேர்த்து விட்டுக்க போகிறோம். அதில் நல்லா சேர்த்து விட்டுட்டு அது மேலே உப்பு தூவி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், வேலையே முடிஞ்சிருச்சு. இந்த டிஷ்ஷோட தலைவர் அதாவது தேங்காய், கடைசியாக தேங்காய் சேர்க்க மறந்துடாதீங்க. அதுதான் அதில் ஹைலைட்டே. தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா நவதானிய சுண்டல் ரெடி. இதை நீங்கள் சிவராத்திரிக்கு செஞ்சு சாமிக்கு படைச்சிங்கன்னா அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. வீட்டில் நாங்கள் சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்டுட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி டேஸ்ட் இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.